இந்த கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? கன்னி ராசி அன்பர்கள் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம், சுக்கிரன் வலிமை இழக்கிறார். நான் கன்னிராசிக்காரங்களோட கூட்டு வச்சு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு நாள் என்னோட ராசியில் நீ வந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா பிறந்தோம் எதுக்குடா பிறந்தோங்கிற மாதிரி திருச்சி ஓடி போயிடுவேன். நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தனால எங்களுக்கு வந்து இது அனுபவ பாடமாக இருந்தனால நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு காதலில் சிக்கி தவித்த 5 ராசியில் அற்புதமான இடத்தை பிடித்தவர்கள் கன்னிராசிக்காரங்க. சார் நான் அவங்க மேலே அன்பு வச்சேன் சார், அதுக்கப்புறம் இது தொலைச்சேன் சார் அவங்க தான் என் உலகம் நினச்சேன் சார், தொலைச்சேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கன்னிராசிக்கு காதல் அடிமேல் அடி இடிமேல் இடி. நம்மள இடத்துலலாம் கன்னி வெடி, அதாவது யார் மேலே நம்பிக்கை வச்சிடும், எப்படி காலை வச்சா கன்னி வெடி வெடிக்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாருமே வெடிச்சிட்டாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேனு, எங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு வந்து பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் வந்து ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பெயர்ச்சி வரப்போகுது. அந்த குரு பெயர்ச்சியில் ஏராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பெயர்ச்சி எப்போ வருது, அது என்ன, இந்த குரு பெயர்ச்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பெயர்ச்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் வந்து ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் தான் உச்சம், நல்ல வில் பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குன்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த மாதிரி. ஆமாம், அது வந்து குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? கன்னி ராசி அன்பர்கள் காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய ஆதிக்கம், சுக்கிரன் வலிமை இழக்கிறார். இந்த சுக்கிரன் வலிமை இழந்ததுனால தான்
இவங்க யார் பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு என்னப்பா கன்னிராசி, நீ என்னையா தங்கமானவன், உனக்கு என்னம்மா, உன்னை சுற்றி ஒரு ஒரு கூட்டமே இருக்கும், நீ கவலையே பட தேவையில்ல, நீ வருத்தமே பட தேவையில்ல. கன்னி ராசிக்கிட்ட ஒரே வார்த்தை பக்கத்தில் உள்ள 11 ராசியை தான் சொல்லுவாங்க, நீ என்னப்பா கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை உண்டு. ஆனால் கன்னிராசிக்காரங்கள கூட்டு வச்சு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒரு நாள் என்னோட ராசியில் நீ வந்து வாழ்ந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா பிறந்தோம் எதுக்குடா பிறந்தோங்கிற மாதிரி திருச்சி ஓடி போயிடுவேன். நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தனால எங்களுக்கு வந்து இது அனுபவ பாடமாக இருந்தனால நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் யார் நிம்மதியும் கெடுத்ததில்லைங்கிற வார்த்தை தான் கன்னி ராசிக்கு போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கன்னி ராசி ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் யாருக்கு பிரச்சனைனாலும் படக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஒரு ஹோட்டலுக்கு 4 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு, இந்த கன்னிராசிக்காக மட்டும் ஃப்ரெண்டு கையிலேருந்து ரூபா எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இவங்க பையிலேருந்து தான் ரூபா வரும், இவங்க ஜிபே தான் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. டேய் என்னடா போன ஓட்டம் நீ தான் பண்ண, குரா நீ தான்டா, உனக்காண்டி தானே அப்படின்னு பெண்களாக இருந்தாலும் இதாக சொல்லுவாங்க, ஆண்களாக இருந்தாலும் இதாக சொல்லுவாங்க. அவங்களுக்கு தனக்குன்னு ஒரு சேமிப்பு எடுத்துக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் இன்னொரு விஷயம் கன்னிராசியை பற்றி பேசுகிறா இருந்தால், இந்த கன்னிராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமையான கண்டுபிடிப்புகள் ஒரு இடத்துல நடக்குன்னா, இப்போ நம்ம சமூக வலைதளங்களில் உள்ள எல்லா விதமான ஆப் வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டரு, பட்டரு எதுனா வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு கண்டுபிடிப்புனாலும் கன்னிராசி அந்த இடத்துல இல்லைன்னா அந்த கண்டுபிடிப்பு திருப்தி அடையாது என்பது உண்மை. ஸோ இவ்வளவு விதமான அருமையான திறமை படைத்த கன்னிராசி தன்னை தொலைத்து விட்டு தன்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. இவங்க லைஃப்பில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடகாலமாக அனுபவ பாடங்களை கற்றுக்கிட்டாங்க. கூட இருந்த துரோகிகள் யார், கூட இருந்த நண்பர்கள் யார் அப்படிங்கிறத இவங்களுடைய கஷ்டத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, உணர்வுபூர்வமான உறவுகளை புரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துல இருந்த குரு 11க்கு வருகிறார். அப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு வரனால நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு நிதானமான வாழ்க்கை, வெற்றிக்குரிய வாழ்க்கை, எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி. இவ்வளவு நாட்களாக எவ்வளவோ தடை வந்திருக்கும், எவ்வளவோ போராட்டம் வந்திருக்கும், அவ்வளோ போராட்டத்தின் மீது 80% கொண்டு போயிருப்பாங்க, அதுலேயும் ஏமாற்றம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து உன்னுடைய முயற்சி உனக்காகவே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் இவங்களுடைய 3ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால கன்னிராசி முயற்சிகள் வெற்றி அடையும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு காதலில் சிக்கி தவித்த 5 ராசியில் அற்புதமான இடத்தை பிடித்தவர்கள் கன்னிராசிக்காரங்க. சார் நான் அவங்க மேலே அன்பு வச்சேன் சார், அதுக்கப்புறம் இது தொலைச்சேன் சார், அவங்க தான் என் உலகம் நினச்சேன் சார், தொலைச்சேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் கன்னிராசிக்கு காதல் அடிமேல் அடி இடிமேல் இடி. நம்ம இடத்துலலாம் கன்னி வெடி, அதாவது யார் யாருனாலும் நம்பிக்கை வச்சிடும், எப்படி காலை வச்சா கன்னி வெடி வெடிக்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாருமே வெடிச்சிட்டாங்க அப்படிங்கிற நிலைமை தான் கன்னிராசிக்கு நடந்திருக்கும். ஸோ இப்போ உள்ள காலகட்டங்களில் காதலில் வெற்றி, உண்மையான காதல் பண்ணுறேன் சார், என் என்னையும் லவ் பண்ணுறவங்க உண்மையாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த பேரண்ட்ஸ் ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் கல்யாணம் முடிக்கணும்னு 10 வருஷமாக நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஒரு உண்மையான அன்புக்காக ஏங்கி கொண்டிருக்கோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய காதல் இனிமேல் பெற்றோருடைய சம்மதத்துடன் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு சூப்பராக இருக்குது. இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான பாக்கியம் உறுதியாக உண்டு. நீங்கள் சார் குழந்தை பாக்கியம் சொல்கிறீங்க, 7ஆம் இடத்துல சனி இருக்கார் எப்படி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இவர்களுக்காக ஒரே வீட்டில் கன்னிராசிக்காரங்க ஒரே வீட்டில் இருந்துக்கலாம், ஒரே தெருவில் கூட இருந்துக்கலாம், ஆனால் ஒற்றுமையாக இருந்துக்க மாட்டாங்க. நீங்கிட்டு நாங்கிட்டு இருக்கேன், நீ வரியா போறியா, நீ என்னை பற்றிக்க கூடாது அப்படின்னு கன்னிராசிக்காரங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி அப்படி தான் நடந்திருப்பாங்க. ஆனால் இப்போ இவங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்க சனி பகவானை, அதாவது கண்டக சனி சொல்லுவோம் 7ஆம் இடத்துல, ஸோ கண்டக சனியில் அமர்ந்திருக்க சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையமாக பார்க்கறனால இவங்களை புரிந்து கொண்டு இவங்க மேலே இவங்க கணவராக இருக்கட்டும், இவங்க மனைவியாக இருக்கட்டும் தேடி வந்து அன்பு காட்டக்கூடிய பாக்கியம். ஒன்று நான் இப்போ தான்மா புரிஞ்சுக்கிட்டேன், ஒன்று இப்போ தான் உண்மையான அன்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இவங்க கணவர் இவங்கள்ட்ட வந்து சரணடைவாங்க. அல்லது இவங்களுடைய மனைவி இவங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க, அம்மா பேச்சை கேட்டுருக்காங்க, ஸோ யார் மேபி குடும்பத்தில் யாரோ பேச்சையை கேட்டு இவங்களை அவாய்ட் பண்ணிட்டாலும் இனிமேல் அவங்க கணவருடைய உண்மையான அன்பை புரிஞ்சு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து இல்லற வாழ்க்கை சிறப்படைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியம் குரு பகவான் உறுதியாக கொடுப்பாரு. சார் கணவன் ஓகே, மனைவி ஓகே, இந்த நண்பர்கள் மூலமாக நாங்களாம் ஏமாற்றப்பட்டோமே, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவு கிடைக்குமா, அவங்களுக்கு ஏதாவது அறிவு வருமா, இல்லை அவங்க என்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு பார்த்தாங்கன்னா துரோகிகள் எல்லாம் ஓடி விடுவார்கள். சின்ன சின்ன சண்டையில் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன சண்டை நடந்துருக்குன்னா
நண்பர்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை ஏற்றமும் மாற்றமும் கவலையில்லாத கன்னிராசிக்கு குரு பகவான் அற்புதத்தை கொடுக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக. அவங்களுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா? நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு. இந்த குரு பயிற்சிக்காரங்கள பெருமாளை வழிபாடு செஞ்சால் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயங்களும் போராட்டம் இல்லாத விஷயங்களும் நம்முடைய பெருமாள் உறுதியாக கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய செயல்பாடும் வச்சு அற்புதமாக கொடுக்க போகிறார். வெரி குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருக்குது. கன்னிராசி வந்து சூப்பராக இருக்குங்க. நான் கேட்டிருப்பீங்களே நீங்களே, ஃபுல்லாக வீடியோ பார்த்துருங்க, ஸ்கிப் பண்ணிக்காதீங்க. எப்போவுமே ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியும், என்ன வழிபாடு சொன்னார்ன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதாக இருக்கட்டும், பட் இந்த குரு பயிற்சியிலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு. தைரியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. உங்கள் வேலையை என்னவோ அதை நீங்கள் மட்டும் பாருங்கள், ஹாப்பியாக இருப்பீங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாரை காண்டாக்ட் பண்ணோன்னா நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் சார் பார்க்குறாரு. என்ன டவுட்னாலும் கேட்டு கிளியர் பண்ணி இந்த குரு பயிற்சிக்குள்ளே முன்னேறதுக்கான வழிகள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் ஏதாவது டவுட்டு நான் கேட்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நேரில் போனீங்கன்னா பெட்டர். இல்லை போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் சார் பார்க்குறாங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.